அண்ணா, கர்ணனை எங்கு தேடியும் காணவில்லை. எங்கு சென்றான் என்றும் தெரியவில்லை. மாமா, நீங்கள் அன்று அப்படி பேசியிருக்க கூடாது. உங்கள் கடும் சொல்லை தாங்க முடியாமல் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. கர்ணன் தொழுவத்தில் கட்டிய பசு எங்கும் செல்லப் போவதில்லை. மாமா, நீங்கள் அவனை என் உடைமை என்று கூறினீர்கள். அதற்கு அவன் வருத்தப்பட்டதில்லை. ஆனால் அவனை சூதபுத்திரன் என்று வசைப்பாடினீர்களே, அதைத்தான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்கு சென்றானோ என்ன செய்கிறானோ தெரியவில்லையே மாமா. துரியோதனா, நான் சொன்னதில் என்ன தவறுண்டு? கர்ணன் ஒரு சத்திரியன் என்பதற்கு இருந்த ஒரே ஆதாரம் அவனோடு ஒட்டி பிறந்த கவசமும் குண்டலமும். அதை பறிகொடுத்து விட்டு வந்தால் என்ன செய்வது? எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் என் நண்பன் அல்லவா? அன்பை கொண்டு என்ன செய்வது துரியோதனா? அன்பு யுத்த களம் செல்லுமா, இல்லை உனக்காக வெற்றியை ஈட்டித் தருமா? கர்ணனின் அன்பு என்னை கவசமாக நின்று காக்கும். அதை நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். எந்த நிலையிலும் என் நண்பனை என்னால் விட்டுத்தர முடியாது. உன் நண்பன் கர்ணன் உன் மீது கொண்ட அன்பு உண்மை என்றால் அவன் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டான். அப்படியே சென்றாலும் உன் பிரிவுத் துயர் தாக்கினால் மீண்டும் உன்னை தேடி வந்து விடுவான். அதை குறித்து நீ கவலைப்படாதே. இப்போது உன் முன் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதை நீ கவனிக்க வேண்டும். என்ன மாமா அது? விதுரரும் பீஷ்மரும் அரசர் திருதராஷ்டிரரை சந்திக்க சென்றுள்ளார்கள். பாண்டவர்களுக்கு இந்த நாட்டை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்பதே அவர்கள் எண்ணம். அவர்கள் அரசருக்கு தங்கள் விருப்பத்தை மந்திரமாக ஓதி அவர் மனதை கரைக்க முயற்சிப்பார்கள். உடனிருந்தே கொல்லும் வியாதிகள். வியாதிகள் வந்ததால் உடலை வெட்டிவிட முடியாது. அவர்கள் மனதை மாற்றவும் முடியாது. மாமா, அவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது கர்ணனே முக்கியம். துச்சாதனா, அண்ணா, கர்ணன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வா. ஆகட்டும் அண்ணா. அம்மா, தாயே, எங்கே இருக்கிறாய் அம்மா? அம்மா, யாருமற்ற அனாதையாய், குலமறியாத குருடனாய் நான் இங்கே தடுமாறிக் கொண்டிருக்கிறேன் அம்மா. என்னை கரை தேற்ற வரமாட்டாயா அம்மா? உன் பிள்ளையின் அதோகதியை கண்டால் நீ துடித்து போவாய். வாழ்நாள் முழுவதும் சூதபுத்திரன் என்ற பழிச்சொல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது அம்மா, துரத்தி கொண்டிருக்கிறது. ஓடி ஓடி களைத்து விட்டேன். என்னால் முடியவில்லை, என்னால் முடியவில்லை. என்னை இளைப்பாற்ற வரமாட்டாயா தாயே? எதுவும் அறியாத சிசுவாக இருந்ததால் அப்படி என்ன பாவம் செய்து விட்டேன்? எதற்காக என்னை விட்டு விட்டாய்? ஊராரின் சுடுசொல் என்னை துளைக்கிறதே அம்மா. உண்மையில் நான் யார்? நான் யார்? மகனே கர்ணா, மா வீரர்களான பாண்டவர்களை பெற்றெடுத்த ராஜமாதா குந்தி தேவியா என்னை பார்த்து மகனே கர்ணா என்று அழைத்தது? உன் விழிகளில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதைக் கண்டேன். கலங்கினேன். கர்ணா, கலங்காதே. உன் அன்னை
உன்னை நிச்சயம் ஒரு நாள் தேடி வருவாள், உன் துயர் துடைப்பாள். இல்லை அம்மா, இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இறுதி வரை சூதபுத்திரன் என்ற பழிச்சொல்லை சுமக்கப் போகும் பாவி நான். கர்ணா, இன்னொரு முறை அப்படி சொல்லாதே. நீ பாவி அல்ல, தர்மத்தின் தலைமகன். உன்னை போன்ற ஒரு உத்தமனை பெற்றும் வளர்த்தெடுக்க வக்கற்ற உன் தாய்தானப்பா பாவி. அம்மா, ஆமா, உன்னை என்ற தாய்தான் பாவி. வேண்டாம் அம்மா, வேண்டாம். உங்கள் திருவாயால் அப்படி சொல்லாதீர்கள். நானே என் தாயை பலமுறை பழித்திருக்கிறேன். நீங்கள் கூறும்போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேண்டாம். ஆகா, என்ன உத்தமமான பிள்ளை நீ, என்ன உயர்ந்த குணம் உனக்கு. உன்னை போன்ற ஒரு தர்மசீலனை புத்திரனாக பெற்ற உன் தாய் புண்ணியவதிதான். அம்மா, தாங்கள் ஏன் அழுகிறீர்கள்? வீரத்தாய் அல்லவா தாங்கள்? எதற்கும் கலங்காத உங்கள் வதனத்தில் எதற்காக இத்தனை கலக்கம்? ஒன்றுமில்லை கர்ணா. இல்லை அம்மா, ஏதோ இருக்கிறது. உங்கள் கலக்கத்திற்கு காரணம் என்ன? விராட தேசத்தில் என் பேரன் அபிமன்யுவின் திருமணம் நடந்தது. நான் அதை காண வழியற்று இங்கே இருக்கிறேன். அதை நினைத்தேன், அழுகிறேன், அவ்வளவுதான். நீங்களும் சென்று வரலாமே அம்மா. இல்லை, யுத்தம் என்று ஒன்று வராதவரை நான் அத்தினாபுரத்துக்கு கட்டுப்பட்டவள். அரசவை முடிவு என்னையும் கட்டுப்படுத்தும். ஆஹா ஆஹா, என்ன பெருங்குணம்! உங்களை போன்ற சத்திரிய தாயை இதுவரை இந்த உலகம் கண்டிருக்காது. உங்கள் வயிற்றில் பிறந்த பாண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் அம்மா, பேறு பெற்றவர்கள். பீஷ்மா, தந்தையே, ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது? யுத்தம் தானே? இல்லை சிகண்டி, யுத்தத்திற்கான வாய்ப்பு இப்பொழுது இருப்பதாக தெரியவில்லை. என்ன கூறுகின்றீர்? பின் என்னதான் முடிவெடுக்கப்பட்டது? ராஜ்யத்தை திரும்பவும் ஒப்படைக்குமாறு அத்தினாபுரத்திற்கு தூது அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இப்பொழுது யுத்தம் மூளாதா? உறுதியாக கூற முடியாது. இன்னும் எத்தனை காலம்தான் பொறுத்திருப்பது? அந்த கிழட்டு பீஷ்மனை கொல்ல நான் இன்னும் எத்தனை காலம்தான் பொறுத்திருப்பது? பார்த்தீர்களா தந்தையே, வெறும் பொம்மையை கொன்று நான் என் வஞ்சத்தை தீர்த்துக் கொண்டிருக்கும் அவலத்தை பார்த்தீர்களா? பாருங்கள், பாருங்கள் தந்தையே. சிகண்டி, நீ ஒன்றை நன்கு உணர வேண்டும். நீ உன் தனிப்பட்ட வஞ்சத்தை தீர்ப்பதற்காக துடிதுடித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பவும் பெறுவதற்கு நினைக்கிறார்கள். இதில் நாம் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இல்லையே சிகண்டி. கூடாது, கூடாது. அந்த பாண்டவர்களுக்கு மீண்டும் ராஜ்யம் கிடைக்க கூடாது. சிகண்டி, என்னுடைய விருப்பமும் அதுதான்.
பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்கக்கூடாது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே யுத்தம் மூள வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். ஆனால் இதில் என்னால் என்ன செய்ய முடியும்? தந்தையே, ஜென்மம் ஜென்மமாய் வஞ்சத்தை சுமந்து தகிக்கின்றது என் மனது. இல்லை, இனியும் பொறுமையாக என்னால் காத்துக் கொண்டிருக்க முடியாது. காத்துக் கொண்டிருக்க முடியாது. பார்த்தாயா, பார்த்தாயா சிகண்டி? இந்த உயிரற்ற உடலை போல் தான் நானும் இருக்கிறேன். இந்த துரோணனிடம் நான் பட்ட அவமானம் இன்னும் என் நெஞ்சில் தணலாய் எரிந்து கொண்டிருக்கிறது. பெயருக்குத்தான் நான் இந்த பாஞ்சால தேசத்தின் அரசன். ஆனால் இந்த துரோணனுக்கு நான் இன்னும் கப்பம் கட்டி கொண்டிருக்கிறேன். இதைவிட வேறு அவமானம் ஒரு அரசனுக்கு என்ன இருக்க முடியும்? தினம் தினம் இந்த சிற்பத்தை பார்த்து என்னுள் நான் வஞ்சத்தை வளர்த்து கொண்டு வருகிறேன். உனக்கும் சரி, எனக்கும் சரி, யுத்தம் ஒன்றே குறிக்கோள். ஆகவே அது மூழும் வரை நாம் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். தந்தையே, உங்களைப் போல் எனக்கு உள்ளுக்குள் வஞ்சத்தை புதைத்து வாழத் தெரியவில்லை. உன் ஆவேசம் புரிகிறது சிகண்டி. அமைதி கொள். அந்த துரியோதனனை பற்றி நான் நன்கு அறிவேன். அவன் நிச்சயம் அந்த பாண்டவர்களிடம் நாட்டை ஒப்படைப்பதற்கு சம்மதிக்க மாட்டான். ஆகவே யுத்தம் மூழ்வது உறுதி. அதற்கான அறிகுறிகள் தோன்ற தொடங்கிவிட்டன. அந்த நாளுக்காக காத்திருப்பான் இந்த சிகண்டி. குந்தி தேவியா என்னை பார்த்து மகனே கர்ணா என்று அழைத்தது? நண்பா, உன்னை எங்கெல்லாம் தேடினோம், எங்கு சென்றாய்? மனதிற்கு சரியில்லை, அதனால் கோயிலுக்கு சென்றிருந்தேன். என்ன விஷயம்? நண்பா, மாமா பேசியது தவறுதான். அதை அன்றும் கண்டித்தேன், இப்போதும் கண்டிக்கிறேன். அவர் பொருட்டு நான் மன்னிப்பு கோருகிறேன். அத்தினாபுரத்தின் சக்கரவர்த்தி நீ இந்த சூதபுத்திரனிடம் மன்னிப்பு கேட்பதா? ஒரு வகையில் பார்த்தால் மாமா கூறியதும் சரிதானே. நண்பா, வார்த்தைகளால் என்னை வதைக்காதே. எந்த நிலையிலும் நீ என் நண்பன் என்பதே உண்மை. கர்ணா, நான் பேசியது தவறுதான். கவசத்தையும் குண்டலங்களையும் இழந்துவிட்டாயே என்ற ஆத்திரத்தில் பேசிவிட்டேன். இந்த சகுனியை மன்னித்து விடு. எனக்கு யார் மீதும் எந்த வருத்தமும் இல்லை. கொடுப்பது என் குணம். கொடுத்து விட்டேன். சரி, நடந்தது நடந்து விட்டது. இனி நடக்கப் போவதை பார்ப்போம். மாமா, கூற வந்ததை கூறுங்கள். என்ன விஷயம்? தயங்காமல் கூறுங்கள். கர்ணா, இழந்த சக்தியை நீ மீண்டும் பெற வேண்டும். அதெப்படி சாத்தியம்?
நீ மனது வைத்தால் சாத்தியம்தான். தானமாக கொடுத்த பொருளை நான் திருப்பி கேட்பதில்லை. கர்ணா, அதை நாங்கள் அறிவோம். மாமா கூற வருவது அது அல்ல. கர்ணா, அன்று காண்டவ பிரஸ்தத்திலிருந்து தப்பி வந்த சர்ப்பம் அர்ஜுனனை கொல்ல உன்னிடம் அடைக்கலம் கேட்டு வந்தது. நீயோ அன்று மறுத்து விட்டாய். இன்று ஏற்றுக்கொள். அது ஒன்றுதான் நீ இழந்த பலத்தை சரி செய்யும் ஒரே வழி. கர்ணா, மாமா கூறுவது நம் நன்மைக்கு தானே. அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனின் உயிரை குடிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நண்பா, உனக்கு வெற்றி கிட்டுமானால் அதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். அந்த நாகாஸ்திரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சபாஷ். நண்பா, உன்னை போன்ற ஒரு நண்பன் அமைய என்ன தவம் செய்தேனோ, என்ன தவம் செய்தேனோ. எதற்காக அழைத்தாய் கர்ணா? நான் உன்னை அஸ்திரமாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டேன். நம் இருவருக்கும் பொது எதிரியான அர்ஜுனனை நாம் இருவரும் சேர்ந்தே அழிப்போம். நன்றி கர்ணா. ஈசன் அருளால் நீ என்னை பானமாக அர்ஜுனன் மீது எய்யும் போது நிச்சயம் அவன் உயிர் பறிப்பேன். இது என் தாயின் மீது ஆணை. தந்தைக்கும் தாய்க்கும் வணக்கம். தாங்கள் என்னை அழைத்ததாக செய்தி வந்தது. துரியோதனா, இப்போது நான் கூறப்போகும் விஷயத்தை பொறுமையாக கேட்க வேண்டும். ஆவேசப்படக்கூடாது. தந்தையே, பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுப்பதை தவிர்த்து எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட கடமைப்பட்டவன் உங்கள் புத்திரன் துரியோதனன். துரியோதனா, உன் தந்தை அழைத்ததே அது குறித்து விவாதிக்கத்தான். அப்படியானால் விவாதம் முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். துரியோதனா, பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுப்பதே நல்லது. நான் சொல்வதை கேள். நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இதை தவிர்த்து எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். ஏற்க தயாராக இருக்கிறேன். இந்த பிடிவாதம் நம்மை அழிவு பாதையில் தான் இட்டுச் செல்லும். ராஜ்யத்தை வளர்க்கவே தங்கள் புத்திரன் விரும்புகிறான். அது நிச்சயம் அவனை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும். சகுனி, எரியும் கொள்ளியில் எண்ணெய் வார்க்காதே. மகனே துரியோதனா, இந்த அத்தினாபுரத்தை ஆள்வது உன் தந்தைதான். ஆனால் அதை கட்டி காப்பது பீஷ்மாச்சாரியார். பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை நாம் தர மறுத்தால் அவர் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார். நம் மீதுதான் சினம் கொள்வார். அவரது விரோதத்தை நாம் சம்பாதித்து விடக்கூடாது. பீஷ்மர் இந்த ராஜ்யத்தை காப்பது உண்மைதான். ஆனால் உங்கள் சொல்லுக்கு அவர் கட்டுப்பட்டவர் என்பதை தாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்காக அவரது பொறுமையை நாம் சோதித்து விடக்கூடாது. தந்தையே, சூதாட்ட அரங்கில் நடந்ததை கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர் பிதாமகர் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர். அவரை எப்படி அடக்குவது என்று எனக்கு தெரியும். நீங்கள் அஞ்ச வேண்டாம்.
துரியோதனா, மகனே, நான் கூறுவதை கேள். தந்தையே, இந்த நாட்டின் அரசர் தாங்கள். தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்கள் அவர்கள். தாங்கள் அஞ்சத் தேவையில்லை. அவர்களை எப்படி அடக்குவது என்று எங்களுக்கு தெரியும். வருகிறேன். அத்தினாபுர சாம்ராஜ்ய சக்கரவர்த்திக்கு என் பணிவான வணக்கம். வந்த நோக்கத்தை கூறலாம். பாண்டவர்கள் தங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார்கள். விதுரா. அரசே. அத்தினாபுர சக்கரவர்த்திக்கு வணக்கம். சூதாட்டத்தில் தோல்வியுற்ற பாண்டவர்களாகிய நாங்கள் 12 வருட கால வனவாசத்தையும் 1 வருட கால அஞ்ஞாத வாசத்தையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்துவிட்டோம். ஆகவே ஒப்பந்தப்படி எங்களது இந்திரபிரஸ்தத்தை மீண்டும் எங்களிடமே ஒப்படைக்க கோருகிறோம். தங்களிடமிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். தூதுவனே, இந்திரபிரஸ்தம் என்று தனி நாடு ஒன்றும் இல்லை. அது அத்தினாபுரத்தோடு இணைந்து 13 ஆண்டுகள் ஆகிறது என்பதை உமது பாண்டவரிடம் போய் சொல். துரியோதனா, அரசவையில் அரசர் இருக்க சிறுவன் நீ முந்தி பேசுவது சத்திரிய தர்மத்திற்கு புறம்பானது. திருதராஷ்டிரா, பாண்டவர்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? எனக்கு பாண்டவர்களிடத்தில் இந்திரபிரஸ்தத்தை திருப்பித் தருவதுதான் விருப்பம். ஆனால் துரியோதனன் கூற்று வேறு மாதிரி இருக்கிறதே. துரியோதனா, இப்போது உன் கூற்றை நீ உரைக்கலாம். சித்தப்பா, எமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி. பாண்டவர்களின் அந்நியாதவாசம் முடியும் முன்பே யுத்தகலத்தில் அர்ஜுனனை பிரகநலையாக கண்டேன். ஆகவே பாண்டவர்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும். அதுவே என்னுடைய கூற்றாகும். அஞ்ஞாதவாசம் முடியவில்லை என்று எதைக் கொண்டு நீ கூறுகிறாய்? அதை நான் கூறுகிறேன். அர்ஜுனன் வெளிப்பட்ட நாளை கொண்டு அஞ்ஞாதவாசம் முடியவில்லை என்று கணக்கிட்டவர் இதோ இந்த சோமதத்தர். சோமதத்தரின் சாஸ்திர சத்திரிய ஞானத்தை பற்றி நான் கூறி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. அவர் அரசர் திருதராஷ்டிரரின் நண்பன். சத்திரிய தர்மத்தையும் யுத்த தந்திரங்களையும் வனசாஸ்திரத்தையும் கற்றுத் தேர்ந்தவர். இதேபோல் சுங்க தேசத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போது அதை சுமூகமாக தீர்த்து வைத்தவர். அரசர் சோமதத்தரை அத்தினாபுர அரசு ராஜமரியாதையோடு வரவேற்கிறது. சோமதத்தரே, வணக்கம். இந்த விஷயத்தில் தங்களுடைய கணிப்புதான் என்ன? அர்ஜுனன் வெளிப்பட்ட நாளை கணக்கில் கொண்டால் சூரியமான அடிப்படையில் இன்னும் அஞ்ஞாதவாசம் முடிந்திருக்கவில்லை என்று தெளிவாகிறது. வேண்டுமானால் தாங்களும் கணக்கிட்டுக் கொள்ளலாம்.
தாத்தா, தாங்களும் சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவர். சோமதத்தர் கூறுவதில் தவறு ஒன்றும் இல்லையே. துரியோதனா, நாம் சந்திரகுலத்தவர்கள். நம் குலப்படி சந்திரமான அடிப்படையில் கணக்கிடுவதே நம் மரபு. ஆகவே சந்திரமான அடிப்படையில் பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசம் முடிந்துவிட்டது. உனக்கு சந்தேகமாக இருந்தால் குலகுருக்களை கேட்டுக்கொள். பிதாமகர் கூறுவது முற்றிலும் உண்மை. துரியோதனா, அர்ஜுனன் வெளிப்பட்ட அன்றே பாண்டவர்களின் அஞ்ஞாத வாசம் முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. ஆகவே பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பித் தருவதே உகந்தது. பாண்டவர்களின் ஒழுங்கை நாம் அறிவோம். பொய் பகரத் தெரியாத தர்மனின் கூற்றும் கோரிக்கையும் ஒருபோதும் தவறாகாது. தர்மரே தங்கள் அஞ்ஞாதவாச காலம் முடிந்துவிட்டது என்று கூறினால் அது காலதேவரின் கூற்றுக்கு ஒப்பானது. என்னை சுற்றிலும் துரோகிகளின் கூட்டம். நன்றி கெட்ட நயவஞ்சகர்களின் கும்பல். பாண்டவர்களை துதிப்பாடும் தாங்கள் துரியோதனின் அத்தினாபுரத்தில் உறைவது ஏன்? துரியோதனா, நீ நாவடக்கத்தோடு பேசுவது உனக்கு நல்லது. நீ யாரை துரோகி என்கிறாய், யாரை நன்றி கெட்டவர்கள் என்கிறாய்? உன் தகுதிக்கு இது சரியா? துரியோதனனை எதற்காக பெரியோர்களுக்கு எதிரியாக்கத் துடிக்கின்றீர்? சகுனி, துரியோதனன் எங்களைத்தான் துரோகி என்று கூறுகிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அறிவியலிகளா நாங்கள்? தாத்தா, உங்களிடம் நேரடியாகவே கேட்கிறேன். நீங்கள் அனைவருமே எப்போதும் பாண்டவர்களின் நலனையே சிறமேற்கொள்கிறீர்கள். அத்தினாபுரத்தில் சுவாசம் செய்து கொண்டு பாண்டவர்களை துதிப்பாடும் உங்களை என்னவென்று கூறுவது? துரியோதனா, பாண்டவர்கள் உன் எதிரிகள் அல்ல, சகோதரர்கள். ஒருபோதும் இல்லை. பாண்டவர்கள் என்னுடைய சத்துருக்கள். ஒரு காலமும் அவர்களை என் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது போன்று இந்த ராஜ்யத்தையும் அவர்களிடத்தில் திருப்பித் தர முடியாது. அரசே, பாண்டவர்களிடம் சூதாடியது நான். பாண்டவர்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது நான். நான் கூறுகின்றேன், பாண்டவர்களின் அந்நியாதவாசம் இன்னும் முடியவில்லை. ஆகவே ராஜ்யத்தையும் திருப்பித் தர இயலாது. துரியோதனா, நீ செய்வது அநீதி. நான் சொல்வதை தாத்தா, நீங்கள் பாண்டவர்கள் விஷயத்தை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் காலாலிட்ட பணியை தலையால் செய்து முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தூதுவனே, நீ புறப்படலாம். நான் ஆன்றோர்களிடம் விவாதித்துவிட்டு பாண்டவர்களுக்கு பதில் அனுப்புகிறேன். உத்தரவு அரசே. சகோதரா, அண்ணா, என்னை அழைத்ததற்கான நோக்கம்? ஒரு சகோதரனாய் உன்னிடம் நான் மனம் விட்டு பேச விரும்பினேன். நீயும் நானும் சிறுவயதில் கழித்த பொழுதுகள் என் நினைவுக்கு வந்தது. அந்த நினைவுகள் பசுமையானவை. அவற்றை நினைத்த மகிழ்ச்சி அடையலாம், அவ்வளவுதான். என்ன கூறுகிறாய் சகோதரா? சொல் சகோதரா, நீ இப்பொழுது மகிழ்ச்சியாக இல்லையா? நல்ல சகோதரனாக நான் உன்னிடத்தில் நடந்து கொள்ளவில்லையா?
எந்த விஷயத்திலாவது உன்னை விட்டுக் கொடுத்திருக்கிறேனா? உனக்கென்ன குறை வைத்திருக்கிறேன்? உன்னை கேட்காமல் நான் ஏதாவது செய்திருக்கிறேனா? இப்போது கூட தனிமையில் மனம் விட்டு பேசத்தான் உன்னை அழைத்தேன். சகோதரா, நீதியையும் தர்மத்தையும் அறிந்தவன் நீ கூறு, பாண்டவர்களுக்கு நாம் என்ன பதில் கூறுவது? அந்த பதில் உங்களுக்கே தெரிந்திருக்கும். என்னிடம் கேட்க வேண்டிய தேவையில்லையே அண்ணா. நான் அறிந்திருந்தாலும் உன்னை போன்ற நீதிமான்களின் கருத்தை கேட்பது ஒரு அரசனாக எனது கடமை அல்லவா? நான் நீதி உரைத்தால் அவ்வண்ணமே நடப்பீர்களா அண்ணா? உன் கேள்வியில் பொதிந்துள்ள எள்ளல் புரிகிறது. நான் நீதியின் வழியில் நடக்கிறேனோ இல்லையோ, எது நீதி என்பதை அறியவே விளைகிறது மனம். காரணத்தை நான் அறியேன். ஒருவேளை பாவக்கணக்கு குறித்த பயமாகவும் இருக்கலாம். அண்ணா, நீங்கள் ஒரு பாதையில் நடக்க தீர்மானித்து விட்டால் அதன் வழியே நடக்கத் தொடங்கி விடுங்கள். பாவம், பயம் இவையெல்லாம் தேவையற்றவை. எனக்கு தெரிந்தது 2 வழிகள். ஒன்று, என்ன நடந்தாலும் தர்மத்தின் வழியே நடப்பது. இன்னொன்று, நம் மனதிற்கு உகந்தது எதுவோ அதன்படி நடப்பது. நீங்கள் 2வது வழியை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதன் வழியே தொடர்ந்து செல்லுங்கள். பாவத்தை பற்றிய கவலை உங்களுக்கு எதற்கு? எனில் என்னை பாவக்குடியில் கிடந்து உழலச் சொல்கிறாயா? விதுரா, நீதி என்ன என்பதை எனக்கு நீ உரைக்கத்தான் வேண்டும். அண்ணா, நான் அறிந்த நீதி இதுவே. அரங்கில் சூதாட்டம் நிகழ்ந்த போதே தர்மம் தலை கவிழ்ந்து விட்டது. நீதி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டது. அப்படி இருக்க பாண்டவர்களின் வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் அநீதியின் பொருட்டே நிகழ்ந்தது. அநீதியை நீதி என்றே கொண்டாலும் இப்போது பாண்டவர்கள் உரைக்கும் காலம் துல்லியமானது. ஆக பாண்டவர்களின் ராஜ்யத்தை திருப்பித் தருவதே நீதியாக இருக்க முடியும். இல்லையேல் இருமுறை பாண்டவர்களுக்கு அநீதி இழைத்ததாகும். நான் ஒரு மன்னனாக சஞ்சயனிடம் தூது அனுப்ப முடிவு செய்திருக்கிறேன் சகோதரா. நல்லது. ஆனால் அரசே, தூதாக யாரை அனுப்புவது என்பது முக்கியமல்ல. அவரிடம் என்ன தகவலை சொல்லி அனுப்ப உள்ளீர்கள்? துரியோதனன் அன்று அவையில் அறைகூவல் விட்டதை கண்டாயல்லவா? இவ்விஷயத்தில் அவனது சொல்லுக்கு எதிராக ஒரு சொல்லையும் உதிர்க்க இயலாத நிலையில் நான் இருக்கிறேன். ஏனென்றால் பாண்டவர்களோடு சூதாடி அவர்களை வனவாசம் செல்ல பணித்தவன் துரியோதனன். ஆகவே அவனே இவ்விஷயத்தில் முடிவெடுக்கும் நிலையில் இருக்கிறான். அண்ணா, அது நீதிக்கு புறம்பானது. சகோதரா, அதை நான் அறிவேன். ஆனால் இப்போது எனக்கு வேறு வழியில்லை. தர்மன் பொறுமைசாலி. தர்மனுக்கு தவம் நல்லது என்று பதில் அனுப்புவோம். தர்மன் புரிந்து கொள்வான். அண்ணா, இது அநீதி. சகோதரா, என் நிலை அறிந்தும் நீ இப்படி கூறலாமா? சஞ்சயா, அரசே, நீ பாண்டவர்களிடத்தில் தூதுவனாகச் செல்ல வேண்டும். தர்மனுக்கு தவம் நல்லது என்ற செய்தியை அவர்களிடத்தில் சேர்த்துவிடு. உத்தரவு அரசே. சிற்றன்னை எதற்கு நம்மை சந்திக்க வர வேண்டும்? சிற்றன்னைக்கு என் சினம் தார்ந்த வணக்கம். தாங்கள் என்னை காண வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்னையே, அமருங்கள். ஆனால் நான் மகிழ்ச்சியோடு வரவில்லை துரியோதனா. தங்கள் கூற்றுக்கு எப்படி நான் பொருள் கொள்ள? உன் மகிழ்ச்சியில் என்னுடைய துன்பம் அடங்கியிருக்கிறது என்று பொருள். அன்னையே, நான் உங்கள் மைந்தன். உங்கள் மீது பெரும் மரியாதை கொண்டவன். நீங்கள் நேரடியாகவே என்னிடம் உரையாடலாம். துரியோதனா, பாண்டவர்களின் ராஜ்யத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுத்துவிடு.
அதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அன்னையே. ஆனால் ஆனால் என்ன? பாண்டவர்கள் வனவாசத்தை பூர்ணமாக முடித்துவிட்டு வரட்டும். நான் ராஜ்யத்தை திருப்பி ஒப்படைத்து விடுகிறேன். பாண்டவர்கள்தான் வனவாசத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டார்களே. இல்லை அன்னையே, அந்நியதவாசம் முடியும் முன்பே வெளிப்பட்டான் அர்ஜுனன். ஆகவே பாண்டவர்கள் மீண்டும் வனவாசம் செல்லத்தான் வேண்டும். வேண்டாம் துரியோதனா, நீ செய்வது அநீதி. அது உனக்கே நன்றாக தெரியும். பாண்டவர்கள் என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக இருக்கிறார்கள். அந்த பொறுமையை நீ சோதிக்காதே. பெரும் மதிப்பிற்குரிய அன்னையே, நான் யாருடைய பொறுமையையும் சோதிக்கவில்லை. என் மனதிற்கு எது நீதி என்று படுகிறதோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் உன் மதிப்பிற்குரிய அன்னை என்றால், நீ என் அன்பிற்குரிய மைந்தன் என்றால், பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் இல்லையா? உன் சகோதரர்களின் ராஜ்யத்தை நீ மறுக்கலாமா? பாண்டவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதேபோல் என் வணக்கத்திற்குரிய ராஜமாதா தாங்கள் என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை. இருப்பினும் பாண்டவர்கள் அரசாள்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. துரியோதனா, உன் கூற்றில் உள்ள முரண்பாட்டை நீ உணரவில்லையா? என் புத்திரர்களை நீ பகைக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு உறவாக முடியும்? அது என் சுபாவம். அதை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. எங்கிருந்தோ வந்த கர்ணன் மீது பாசத்தை பொழிகிறாய். அவன் ஆட்சி செய்ய மாபெரும் ராஜ்யத்தை வழங்கினாய். ஆனால் பாண்டவர்கள் உன் சகோதரர்கள், இந்த பூமியை ஆள பிறந்தவர்கள். அவர்களின் ராஜ்யத்தை நீ மறுப்பது முறையா? அன்னையே, கர்ணன் மீது நான் பேரன்பு கொண்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் என் மீது கொண்டிருக்கும் அன்பை தாங்கள் அறிய மாட்டீர்கள். அவன் எனக்காக தன் உயிரையும் கொடுப்பான். நான் என்ன சொன்னாலும் என் சொற்களுக்கு அவன் செவிசாய்ப்பான். உங்கள் புத்திரர்கள் என் மீது அன்பு காட்டுவார்களா? என் சொற்களுக்கு செவிசாய்ப்பார்களா? அப்படி இருந்தால் இந்த ராஜ்யத்தை இப்போதே திருப்பி தந்து விடுகிறேன். ஆனால் அது அவர்களால் முடியாது. பாண்டவர்கள் ஆணவம் கொண்டவர்கள். அவர்கள் அழியத்தான் வேண்டும். துரியோதனா, பாண்டவர்களை பெற்றவள் நான் இருக்க இன்னொரு முறை அவ்வாறு கூறாதே. பாண்டவர்கள் மீது உனக்கேன் இத்தனை வன்மம்? இதை உங்கள் புத்திரர்களான அர்ஜுனனிடம் பீமனிடம் அல்லவா கேட்டிருக்க வேண்டும். விஷத்தை கக்கினால் விஷம்தான் கிட்டும். எதை நான் பெற்றேனோ அதைத்தான் திருப்பி தர இயலும். துரியோதனா, உன் எண்ணங்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவையாக இருக்கின்றன. அதில் தவறான புரிதல்கள் இருக்கின்றன. அதில் மாற்றத்தை ஏற்படுத்த நான் விளைகிறேன். நீயோ அதை புறம் தள்ளுகிறாய். இது விபரீத பாதைக்கே நம்மை இட்டுச் செல்லும். ஏற்கனவே அந்த பாதையில் நடக்க தொடங்கிவிட்டேன். துரியோதனா, இன்னும் காலம் இருக்கிறது. நிதானமாக யோசித்துப் பார். அப்பொழுது என் கூற்றில் இருக்கும் நியாயம் உனக்கு புரியும். எங்கள் பக்கம் இருக்கும் தர்மமும் புரியும். அவரவர் தர்மம், அவரவர் சுதர்மம். உன் சுதர்மத்தை உன் மனசாட்சி ஏற்கிறதா என்று கேட்டுப்பார். அப்பொழுது உனக்கு புரியும் உன் சுதர்மம் தர்மமா அதர்மமா என்று. என்னுடைய சுதர்மமே என்றும் என்னுடைய தர்மம். அதை விடுத்து மற்றவர்களின் தர்மங்களை பற்றி நான் கவலைப்பட்டது இல்லை அன்னையே. துரியோதனா, இறுதியாக உன்னிடம் கேட்கிறேன். பாண்டவர்களின் ராஜ்யத்தை திருப்பித் தர முடியுமா முடியாதா? என்னை மன்னித்து விடுங்கள் அன்னையே. என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை ஒருபோதும் திருப்பித் தர முடியாது. அடே துரியோதனா, இதுவரை உன்னை மனிதன் என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் நீ மிருகம் என்பதை நிரூபித்து விட்டாய். மிருகத்துக்கு கூட எது தர்மம் எது அதர்மம் என்று புரியும். ஆனால் அதனிலும் கீழானவன் நீ. நான் என்றுமே எனது பிறப்பை பற்றி கவலைப்பட்டது இல்லை அன்னையே. எனக்கு என்னுடைய ராஜ்யம் தான் பெரிது. அதை விடுத்து நான் மனிதனா மிருகமா என்பது தேவையற்ற விஷயம். எது உன்னுடைய ராஜ்யம்? இந்திரபிரஸ்தம் மட்டும் எங்கள் ராஜ்யம் இல்லை. இதோ இந்த அத்தினாபுரம்.
இன்று உன் தந்தை திருதராஷ்டிரர் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த ராஜ்யம் என்னுடைய கணவர் உன் தந்தைக்கு இட்ட பிச்சை. அதை நீ மறந்துவிட்டு பேசுகிறாய். பழங்கதைகளை பற்றி பேசுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எது பழங்கதை? அதை நிகழ்கதையாக நான் மாற்றி காட்டுகிறேன். இந்திரபிரஸ்தம் மட்டுமல்ல, இந்த அத்தினாபுரத்தையும் என் புத்திரர்களான பாண்டவர்களே ஆழ்வார்கள். இது சத்தியம்.